காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. உங்களை ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருப்பாங்க. புதுப்பேட்டை டூ எப்போ, 1001 டூ எப்போ. பட் இன்னைக்கு ஆடியன்ஸ்க்கு வந்து ஏதோ ஒரு கிளாசிக்ஸை வந்து அப்படியே விட்டுறலாமோ அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கும் மாறிட்டு இருக்காரு. இல்லை மாஸ்டர் பீசஸ் அப்படியே விட்டுறணுன்றது அவங்களுடைய சில மாஸ்டர் பீசஸ் டிசர்வ்ஸ். இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல் சூழல் பார்க்கும்போது இந்த டைம்ல இதை பண்ணி ஆகணுங்கிற ஒரு நம்ம பண்ணும்போதே வி நோ என்னைக்கோ ஒரு நாள் ஒரு 2 வரும். 17 வயசு 18 வயசுல வர்றது தாங்க காதல், அதுக்கப்புறம் வரதெல்லாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு டைம்ல சொல்லியிருப்பீங்க. இன்னைக்கு நீங்க காதல் எப்படி சார் பாக்குறீங்க? அப்படியே தான் ஃபர்ஸ்ட் லவ் ஒரு கன்சிஸ்டண்டா எல்லா வருஷமும் ஏதோ ஒன்று பண்ணிட்டே இருக்கிறேன் நான் இந்த இண்டஸ்ட்ரிக்காக அப்படிங்கிறது டயர்டே ஆகலையா உங்களுக்கு? இல்ல ஆக்சுவலி பிரேக்ஸ் நிறைய வந்துச்சு, எனக்கு அது தெரியாம போச்சு. ஓகே ஓகே. பட் உங்க ஃபிலிமோகிராஃபியா ஒன்று இருந்துட்டே இருக்குது, எல்லா வருஷத்துலயும் ஏதோ ஒரு படங்கள் இருந்துட்டே இருக்கு. பட் ஜெனரலி ஆதன் சினிமா நேயர்களுக்கு வணக்கம். மனிதன் தெய்வமாகலாம் படத்துடைய படக்குழுவை சந்திக்க வந்திருக்கோம். ஸோ எல்லாருக்கிட்டையும் பேசுவோம். எல்லாருக்குமே ஒரு பெரிய வணக்கம். ஸ்டார்டிங் ஆஃப் தி டைரக்டர் சார், இப்போது மனிதன் தெய்வமாகலாம் கண்ணதாசன் சாருடைய ஒரு பாடல் வரிகளுடைய டைட்டில். அண்ட் டீசர் பார்த்தோம். டீசர் பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சது எல்லாமே ஒரு வாழ்க்கை, நிலம், கொஞ்சம் ரத்தம். இப்போ அந்த பிளட்ல இருந்து வரேன் சார். இப்போது இன்னைக்கு இருக்கிற ஆடியன்ஸ்க்கு வந்து அந்த பிளட்டை பார்த்து ஒரு அவர்ஷன் ஒன்று வந்துருச்சு. பட் ஆனால் இந்த படத்தில் சாயில் தான் அதிகமாக இருக்குது. அந்த பிளட் வந்து அந்த கேரக்டர் எப்படி அவன் வாழ்க்கையை மாற்றுது அப்படிங்கிற மாதிரி தான் நான் புரிஞ்சுக்கிறேன். ஸோ படத்தை பற்றி சொல்லுங்கள், என்ன மாதிரியான படம், என்னெல்லாம் பேசுது, ஜானரில் இருக்குது அப்படிங்கிறது. நீங்கள் சொன்ன மாதிரி இது ஒரு மனிதன், மண், அது சார்ந்தது தான். பட் எல்லோரும் ரத்தத்தை பார்த்து சலிச்சிருக்காங்க. ஆனால் அந்த ரத்தத்தை ஏன் சிந்துறாங்க, யாருக்காக சிந்துறாங்க அப்படின்றது தான் ஒரு ஒரு முக்கியமான விஷயம். அதை இந்த படத்தில் அதை நம்ம டீசரில் காமிச்சிருக்கோம். அதை ஹீரோ யாருக்காக சிந்திருக்காரு அப்படின்றது தான் இந்த படத்தோட டைட்டில். ஸோ அதுக்கான மீன்ஃபுல்லாக இருந்ததுனால இந்த டைட்டில் வச்சு. செல்வா சார் எப்படி வந்தார், எப்படி ஃபிட்டின் ஆயிருக்காரு இந்த ரோல்குள்ளே, அதை பற்றி சொல்லுங்கள். எழுதும்போதே ரொம்ப ஃபிட் ஆகிட்டாரு, நடித்ததுக்கப்புறம் அதை விட அதிகமாக ஃபிட் ஆகிட்டாரு, பழக பழக ரொம்ப ஃபிட் ஆகிட்டாரு. ஆக்சுவலாக அது மூணாவதாக சொன்னது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஆன்சர் நினைக்கிறேன். ஓகே. பட் ஆனால் இப்போ இந்த ஒரு யதார்த்தமான மனிதன் அப்படிங்கிறதுக்கான ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் முகமாக இப்போ செல்வா சார் மாறிட்டு வரார்ல. ஈவன் அவர் எப்போ நடிக்க வந்தாரோ, நான் ஒரு நார்மலான மனுஷனை காட்டணும், அதுவும் அந்த மிட் லைஃப் ஒரு யங்ஸ்டரை காட்டுறோம், வயசானவங்களை காட்டுறோங்கிறது, அந்த நடுத்தர மனிதனை காட்டும் போது செல்வா சார் அதுக்கு எவ்வளோ ஆப்டாக இருக்கிறாரு, அந்த ரோல் எப்படி ஜஸ்டிஃபை பண்ணுறாரு? ரொம்ப சூப்பராக பண்ணார். அதுக்காக எங்களுக்காக வெயிட் லாஸ் பண்ணார். படத்தில் மற்ற படங்கள் பார்க்க இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கும். ஒரு எல்லா படத்துலையுமே ஒரு சால்ட் அண்ட் பேப்பர் லுக்கில் தான் பார்த்துருப்பீங்க அவரோட ஒரிஜினல் லுக்கில். இந்த படத்தில் ரொம்ப ஒரு யங் லுக் ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு. இதுவும் ஆடியன்ஸுக்கு வந்து செல்வா சார் ஒரு புது ஃபேஸில் பார்க்குற மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஸோ காலையில் நானே பார்ப்பேன், ஒரு காரில் வரும்போது ஒரு டிஷர்ட் ஜீன்ஸில் ஷார்ட்ஸோடு வருவார். ஒரு கேரவனுக்குள்ளே போயிட்டு அவர் கீழே வரும்போது இந்த படத்தில் நான் கொடுத்த அந்த கதாபாத்திர கேரக்டராக வருவார். வேறு மாதிரி இருக்கும் அது எங்களுக்கே. நாங்கள் அப்படியே நாங்கள் அசிஸ்டன்ஸோடு நின்று இருப்போம்ல, நாங்கள் எங்களுக்குள்ளே பேசி என்னடா அப்படியே மாறி வர இருப்பார் கேரக்டராக. அந்த அந்த அளவுக்கு தான் அந்த மூடுக்குள்ளேயே தான் இருப்பார். இந்த பேசுறது அது எல்லாமே, ஏன்னா அதை டைவர்ட் பண்ணிக்க மாட்டார். ஸோ அது ரொம்பவே டெடிகேஷன் வந்து அவர்கிட்ட ரொம்ப அதிகமாக இருக்குது. ஓகே. செல்வா சார் கிட்ட போவோம். சார், இந்த படம் சொன்ன மாதிரி வெயிட் லாஸ்லாம் பண்ணியிருக்கேன்னு சொல்கிறாங்க. ஒரு அதிகமான மெனக்கெடலை கோரின படம்னு சொல்லலாமா சார் இது? உங்ககிட்ட இருந்து ஒரு நடிகரா அதிகமான மெனக்கெடல்? மெனக்கெடல்னு சொல்லலாம். எல்லாமே வந்து உங்களுக்கு பிடிச்சதானே பண்ணுறீங்க, அப்புறம் என்ன மெனக்கெடல்? அதுக்கு ஒரு எஃபர்ட். இப்போ வந்து நான் உடல் ரீதியாக ரெடி ஆகிறேன் அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்குல்ல சார். எதுக்காக இந்த படத்துக்கு இந்த சோலை கொடுக்கல, நம்மளோட ஒட்டுமொத்த ஆன்மாவையும் கொடுத்து இந்த படம் பண்ணலாம் அப்படின்னு சூஸ் பண்ணதுக்கான காரணம் சார்? அப்படியும் பண்ணலாம். ஓகே. இல்லை நீங்கள் பிடிச்சி போய் நீங்கள் இன்வால்வ் ஆகியும் பண்ணலாம். ஓகே. இன்னொன்று நீங்கள் வேலை செய்கிறதே அப்படியே டைம் போகிறதே தெரியாமல் நீங்கள் அவ்வளோ உணர்வுபூர்வமாகவும் பண்ணலாம். ஐ திங்க் இது அந்த லாஸ்ட்டு இது நினைக்கிறேன். எங்கே உங்களுக்கு நீங்கள் கடிகாரம் தென்படலையோ அந்த வேலை தான் பண்ணுறோம் ஆக்சுவலி பேசிக். ஐ திங்க் இது அந்த மாதிரி தான் இருந்தால் தான் வேலை செய்ய முடியும், இல்லைன்னா போர் அடிச்சிடும். ஓகே. ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கும் சார். ஏன்னா இப்படி ஒரு ரொம்ப நாள் கழிச்சு சார் சொன்ன மாதிரி சால்ட் அண்ட் பேப்பர்லேயே பார்த்து திடீர்னு ஒரு கொஞ்சம் ஒரு 5 வயசு குறைஞ்ச மாதிரி ஒரு செல்வா ராகவனை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இயக்குனராக எழுத்தாளராக அவங்களை பற்றி பேசலாம் சார். புதுப்பேட்டை 2 எழுதி முடிச்சிருக்கிறதா சொன்னீங்க.
எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறதெல்லாம் நான் கேட்க விரும்பல. ஆப்வியஸ்லி செல்வாய்கிட்டேருந்து வந்தால் அது மாஸ்டர் பீஸாக தான் வருங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. பட் இதை வந்து மக்கள் எப்படி ரிசீவ் பண்ணுறாங்கன்னு புரிஞ்சுக்கலாம் சார். ஒரு டைமில் உங்களை ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருப்பாங்க. புதுப்பேட்டை 2 எப்போ, 1001 2 எப்போ, இந்த 2 எப்போ, அந்த 2 எப்போன்னு சொல்லிட்டு. பட் இன்னைக்கு ஆடியன்ஸ்க்கு வந்து ஏதோ ஒரு கிளாசிக்ஸை வந்து அப்படியே விட்டுறலாமோ அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கும் மாறிட்டு இருக்காங்க. இது எப்படி பார்க்குறீங்க? இதுக்குள்ளே புதுப்பேட்டை 2 எப்படி டீல் ஆக போகுதுன்னு நினைக்கிறீங்க சார்? இங்கே சில மாஸ்டர் பீஸஸ் அப்படியே விட்டுறணுன்றது அவங்களுடைய எண்ணம். சில மாஸ்டர் பீஸஸ் சொல்கிறீங்க, சில ஃபிலிம்ஸை வந்து ஐ திங்க் டிசர்வ்ஸ். ஓகே, அது தேவைப்படும் பார்ட் 2 அப்படின்னு சொல்கிறது வந்து நாங்கள் பண்ணும்போதே வி நோ என்னைக்கோ ஒரு நாள் ஒரு 2 வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுவாக அமைகிறது தான். ஓகே, எல்லா படமும் பண்ண முடியாது. நான் இப்படி கேட்கவா சார், இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல் சூழல் பார்க்கும்போது இந்த டைமில் இதை பண்ணி ஆகணுங்கிற ஒரு இன்டென்ஷனில் எழுதப்பட்ட ஒரு படம்னு எடுத்துக்கலாமா அதை? இல்லை. ஓகே ஓகே. ஒரு கேங்ஸ்டர் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் ஒரு காதல். அதுவும் ஒரு காதலுக்கு 2 காதல், 7G ரெயின்போ காலனி 2 இருக்கட்டும், மென்டல் மனதிலாக இருக்கட்டும். எனக்கு உங்களோட ஏதோ ஒரு பழைய இன்டர்வியூ சார் நீங்கள் சொல்லியிருப்பீங்க, 17 வயசு 18 வயசில் வர்றது தாங்க காதல், அதுக்கப்புறம் வரதெல்லாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு டைமில் சொல்லியிருப்பீங்க. இன்னைக்கு நீங்கள் ஒரு 2 லவ் ஸ்டோரி எழுதுகிற ஒரு இயக்குனருங்கிற அடிப்படையிலே இந்த கேள்வி கேட்குறேன். இன்னைக்கு நீங்கள் காதல் எப்படி சார் பார்க்குறீங்க? அது அப்படியே தான் 17 18 தான். ஓகே, 15 16 கூட வச்சுக்கோங்க. ஓகே ஓகே. இந்த ஃபஸ்ட்டு லவ் அதுதான். ஓகே சார், ஒரு 50 வயசுக்கு மேலே சார்? நீங்களே சொல்லுங்களேன், உங்களுக்கு மட்டும் உங்களுக்கும் அதே மாதிரி தானே இருந்திருக்கும் டெஃபினட்டாக. அது அதாவது சார், வாழ்க்கையில் எதுவுமே ப்ரூவ் பண்ண வேண்டிய கட்டாயமே இல்லைங்கிறப்போ வர காதல் ரொம்ப புனிதமாக இருக்குது சார். இப்போ வந்து நான் எதையாவது ப்ரூவ் பண்ணிகிட்டே இருக்கணுங்கிற இதில் ஓடிக்கிட்டு இருக்கேன். ஸோ ஐ அக்ரி. அதனால தான் கேட்குறேன், 50 வயசுக்கு மேலே அந்த அந்த அவசியமே இல்லை. நம்ம எதையுமே நிரூபிக்க வேண்டிய அவசியமே இல்லைங்கிற அந்த முதுமையில் அடைஞ்சிருப்போம்ல, அந்த காதல் பற்றி சார். அதுக்கு என்கிட்ட கேட்குறீங்க? ஓகே, ஒரு 10-15 வருஷம் கழிச்சு வேணா மறுபடியும் வந்து கேட்குறேன். அண்ட் இந்த படத்துல டெஃபினட்டா அந்த படத்துலயே இருக்கு. நீங்க ஓகே, பியூட்டிஃபுல் லவ் ட்ராக். சார் வந்து ஒரு கல் கிளாசிக் மூவிஸ் எவ்வளோ பண்ணியிருக்காங்க, நீங்களே கேட்குறீங்க. இப்போ அவ்வளோ வந்து வேற யாருக்கும் சொல்லி அவங்க எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி இப்படி பண்ணியிருக்காருன்னா, இப்போ சாரே இப்படி பண்ணியிருக்காரு அப்படின்னா அது எந்த அளவுக்கு இருக்கும் பார்த்துக்கோங்க. அது இந்த படத்தில் நீங்கள் பார்க்கலாம். ஓகே. ஸோ சரி, இப்போ இந்த உங்களோட படங்கள் எனக்கு தெரிஞ்சு தமிழ் சினிமாலேயே செல்வராகவன் சாரோடைய படங்கள் தான் அதிகமாக அனலைஸ் பண்ணப்பட்ட படங்கள்னு நினைக்கிறேன். இந்த ஷாட் ஏன் இப்படி வச்சுருக்காங்க, இந்த லைட் ஏன் இப்படி வச்சுருக்காங்க. ஸோ ஒரு படத்தில் இருக்கக்கூடிய நுஹான்சஸை வந்து பொதுமக்கள் ரசிக்கக்கூடிய இடத்துக்கு வந்தது செல்வராகவன் சாரோடைய படங்களின் வழியாக தான். இப்போது வந்து அந்த மாதிரி ஏதோ ஒன்று ரசித்து நம்ம முன்வைக்கிறோம்னு வச்சுக்கோங்க சார். இமீடியட்டாக என்ன கேட்குறாங்கன்னா, ஒரு கமெண்ட் பாக்ஸில் வந்து என்ன கேட்குறாங்கன்னா, இது அவருக்கே தெரியுமா, இது செல்வராகவன் சாருக்கே தெரியுமா, இது டேரக்டருக்கே தெரியுமா, நீ அதாவது அடிச்சு விடாத. இப்போ என் கேள்வி வந்து, ஒரு படைப்பாளன் நினச்சி எடுக்கிறத மட்டும்தான் நாங்கள் எடுத்துக்கணுமா, இல்லை அதை கடந்து போகிறது தான் ஒரு ஆர்ட்டுக்கும் ஒரு பார்வையாளனுக்கும் இருக்கக்கூடிய கனெக்ஷன் நினைக்கிறீங்களா சார்? உங்களுக்கு உண்மையை சொல்லணும்னா, எந்த படைப்பாளனும் இது வந்து நினச்சி எடுக்கிறது இல்லை. அது வந்து நம்ம தெரிஞ்சது பண்ணுறோம், லைக் இன்வால்வ் ஆகி பண்ணுறோம். அதுவாக இருக்கும்போது இதுக்கு இப்படியும் வச்சுக்கலாமோ அப்படின்னு நமக்கு இப்படி தான் தோணும். ஓகே ஓகே. ஸோ அதுதான் உண்மை. சீரியஸாக யாராக இருக்கு. ஓகே ஓகே மேம், நீங்கள் ஐ லவ் யூ பர்ஃபார்மன்ஸ் இன் தியா. ஸோ ரொம்ப நாள் ஆச்சு இந்த ஒரு ஃபேஸை பார்த்து எங்கடா அப்படின்னு முழிச்சிட்டு இருக்கிறப்போ இப்படி ஒரு படம், ஒரு அனௌன்ஸ்மெண்ட் அதில் பார்க்குறோம். ஆனால் அந்த தியா மாதிரியே இல்லை, கம்ப்ளீட்டாக வேறு மாதிரி இருக்குது. ஸோ ஹவு டு யூ ஃபீல்? தமிழ் டெபியூ, தமிழ் இண்டஸ்ட்ரி எப்படி இருக்குது, அதை பற்றி சொல்லுங்கள். தமிழ் இண்டஸ்ட்ரி இப்போ தான் நான் வந்திருக்கீங்க. ஸோ இட்ஸ் ரியலி நைஸ். Very, I'm really overwhelmed, working with Selva sir, Kausalya ma'am and Dennis sir, Satish sir ella. And it was not something like which is very new or something like that. Language kuda enakku konjam theriyum. Ana Bangalore naanga ella irundar. I mean தமிழ், தெலுங்கு எல்லாரும் இருக்காரு. ஸோ
I just worked on my lines and few small சின்ன nuances on the character. வெரி சேலஞ்சிங்ல ரூட்டட் ஃபிலிம் அப்படிங்கறப்போ கான்ட்ராஸ்டா பண்ணணும் சார். இல்ல ஆஃப்டர் லாக்டவுன் ஆடியன்ஸ் ஆர் லைக் கிரிட்டிக்ஸ், லைக் தே நோ எவ்ரிதிங் அபவுட் ஃபிலிம். they'll speak about editing, they'll speak about lighting. அதனால தான் கொஞ்சம் டிஃப்ரெண்டா if we just do something different, no, people will be like, oh okay, ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க. What's your next plan? Because you are very particular about what you are doing. Nothing like that particular and all. It is just like I'm going with the flow. I'm just following my instincts. That's it. மக்களுக்கு பிடிக்கணும் அவ்வளவுதான். See, what instinct made you to choose this film? Because of the the character, like it is a village subject, and it's So you wanted to do a village subject, Yeah, of yeah, course. I don't want to be seen as Diya. Okay, I want that's to interesting. yeah, I want to be seen as the Tamil ponnu. Okay. அவ்வளவுதான். You look like I didn't thought யாரோ வந்து வெளி இண்டஸ்ட்ரியில இருந்து நடிக்கிறாங்கங்கற மாதிரி I didn't. No, we worked on சின்ன nuances of the character, like மூகுத்தி போடணும், and let's not put the sticker, let's go with the kumkumam, பைத்தலே வைக்கணும். இதெல்லாம் சின்ன nuances we worked on. Okay. இந்த பழைய பாலு மகேந்திரா சார் ஃபிலிம் மாதிரி சொல்லலாம்ல சார்? ஏன்னா அந்த பொட்டு எல்லாமே அந்த மாதிரி எல்லாம் இருக்கும். உண்மையாக சொல்ல போனால் நம்ம சிட்டியில் வாழ்கிறோன்றதுனால இங்கே இருக்கிற ஒரு லைஃப் தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். பட் தமிழ்நாடுன்றது ரொம்ப பெருசு. சிட்டின்னு கவுண்ட் பண்ணால் 10-15 சிட்டி தான். பட் கிராமம்னு கவுண்ட் பண்ணால் இட்ஸ் thousands and thousands ஆஃப் வில்லேஜஸ். ஸோ அந்த வாழ்க்கையை நம்ம மறந்துன்னு போயிட்டுருக்கோம். அங்கே இன்னும் இந்த மாதிரி வாழ்க்கை இருக்குதுன்னு சொல்கிற ஒரு படம் தான் மனிதன் தெய்வமாகலாம். அதில் இவங்க மேம் கௌசல்யா மேம், இப்போ நீங்களும் மோஸ்ட்டாக கௌசல்யா மேம் அந்த மாதிரி பார்த்துருக்க முடியாது. ஒரு டார்க் ஷேட் மேக்கப் போட்டிருக்காங்க, ஃபுல் சாரியில். ஸோ அந்த மாதிரி ஒரு கிராண்ட் லுக்கில் பார்த்த எல்லாருமே நான் நல்ல அவங்க அந்த மக்களாக வாழ என்னென்னலாம் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணாங்க. அது நல்லா இருக்கும் படத்தில் பார்க்குறப்ப. சார் நீங்கள் உங்களுடைய பங்களிப்பை பற்றி சொல்லுங்கள் சார் இந்த படத்தில். ஸோ இந்த படத்தில் எனக்கு இட்ஸ் லைக் ட்ரீம் கம் ட்ரூ. அந்த மாதிரி தான் எனக்கு இப்போ சார் கூட நடித்தது ஆக்சுவலி. லைக் ஸோ அவர் கூட இருந்த ஒவ்வொரு நாளும் லைக் இட்ஸ் அ பிக் லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ். லைக் ஸோ நிறையா விஷயங்கள் லைக் ஸோ கற்றுக்கிட்டேன் இந்த இதில். ஆக்சுவலாக வந்து உங்களுக்கு ஒரு கண்டென்ட் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் வந்து சார் வந்து டைரக்ட் பண்ணி பார்த்துருப்பீங்க, ஆக்ட் பண்ணி பார்த்துருப்பீங்க. இந்த படத்தில் ஒரு டான்ஸ் ஆடி பார்ப்போம். ஓ வாவ், சார் பிளஸ்ஸாக வராரு. ஸோ அதனால் அது நல்லா இருக்கும். ஓகே. ரொம்ப ஜோவியலாக ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்ணேன். ஆக்சுவலாக அது ஒரு டெடிகேஷன் காட்டுதல். நம்ம லைக் வி ஆர் எஸ்டாப்ளிஷ்டு டைரக்டர், நம்ம வந்து பண்ணிட்டு போனோம் இல்லாமல் நடிப்புக்காக ஒரு மனுஷன் இல்லை. இந்த டீமே லைக் இப்போ சொன்ன மாதிரி இப்போ டென்னிஸ் ஆகட்டும், இப்போ நான் டென்னிஸ் எல்லாம் இப்போ ரொம்ப வருஷத்து ஃப்ரெண்ட்ஸ். டிஓபி ரவி வர்மான்னு சொல்லிட்டு அவர், தீபக்னு சொல்லிட்டு எடிட்டர். ஸோ எல்லாருமே லைக் வி ஆர் ஆல் ஒன் டீம். லைக் ரொம்ப வருஷமாக பழக்கம் எல்லாருக்கும். ஸோ எல்லாருக்குமே ஒரு நர்வஸ் இருந்தது ஆக்சுவலி. இப்போ சார் வந்து இப்போ அவர் கூட இப்போ நான் ஆக்ட் பண்ணணும், இப்போ டென்னிஸ் வந்து டைரக்ட் பண்ணணும். ஸோ ஆல் ஆஃப் அஸ் லைக் வி ஃபெல் தட். பட் ரொம்ப கம்ஃபர்ட் கொடுத்து லைக் ஒரு மாதிரி அரவணைச்சி எங்களை அப்படியே தள்ளிட்டு வந்துட்டோம். அது அப்படியே இந்த படம் வந்து தேவையானதெல்லாம் எடுத்துக்கிச்சு. ஸோ வாட் எவர் திஸ் மூவி ரிக்வயர்ஸ் லைக் ஹஸ் கம் டு திஸ் ஸ்டேஜ் ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஓகே, சூப்பர் சார். கௌசல்யா மேம் கிட்ட பேசலாம். மேம், எனக்கு உங்ககிட்ட ஒரு பெரிய ஆச்சரியம் என்னென்னா, கிட்டத்தட்ட ஒரு 1/4 நூற்றாண்டாக நடிச்சிட்டு வரீங்க மேம். உங்களோட ப்ரைம் டைம்னு ஒன்று இருந்திருக்கு. எல்லா ஹீரோயின்ஸ்க்கும் முந்தைய ஹீரோயின்ஸ்க்கு அது இருந்திருக்கும். பட் தே டேக் அ பிரேக், அதுக்கப்புறம் ஒரு கேப்க்கு அப்புறம் வருவாங்க. பட் ஒரு கன்சிஸ்டண்ட்டாக எல்லா வருஷமும் ஏதோ ஒன்று பண்ணிகிட்டே இருக்கிறேன் நான் இந்த இண்டஸ்ட்ரிக்காக அப்படிங்கிறது டயர்டே ஆகலையா உங்களுக்கு? இல்லை, ஆக்சுவலி பிரேக்ஸ் நிறைய வந்துச்சு எனக்கு, அது தெரியாம போச்சு. ஓகே. பட் உங்க ஃபிலிமோகிராஃபியா ஒன்று இருந்துகிட்டே இருக்குது, எல்லா வருஷத்துலேயும் ஏதோ ஒரு படங்கள் இருந்துகிட்டே இருக்கு. பட் ஜென்ரலி அது அப்படிதான் நீங்க சொன்ன மாதிரி ஃபிலிமோகிராஃபில இருக்கு. பட் ஐ ஹேட் சம் பிரைவேட் மொமெண்ட்ஸ் தட் ஐ நீடட் ஃபார் மை செல்ஃப். சோ அதனால ஐ டுக் அ பிரேக். பிரேக். சோ இன்னைக்கு உங்களோட கெரியர் எப்படி பாக்குறீங்க? லைக் ஆஃப்டர் ஆல் தீஸ் இயர்ஸ் நம்ம வந்து டெஃபினட்டாக படம் கொடுத்துட்டே இருக்கணும் எப்படி அந்த மாதிரி பார்க்குறீங்களா? இப்போ உங்களோட கெரியர் கோல் என்ன? ஆல்ரெடி அட்டைன்ஸ் லாட் ஆஃப் திங்ஸ், பட் இன்னிலேருந்தே ஃப்ரம் ஜீரோலேருந்தே நான் கேட்குறேனே, உங்களோட கோல் அடுத்தடுத்த கோல்ஸ் என்னவா வச்சுருக்கீங்க நீங்கள்? அடுத்தடுத்த கோல்ஸ் வந்து நல்ல படங்கள் பண்ணணும் தான். அண்ட் பிகாஸ் ஃப்ரம் தட் டைம் டு திஸ் டைம்
cinema has evolved. So the kind of characters that they give characters also playing artists, it is different from one film to the other. நான் வந்து எல்லா ஃபிலிம்ஸ்ல வந்து ஒரே மாதிரி பண்ணக்கூடாதுன்னு சொல்லி தான் வேற வேற சூஸ் பண்ணி தான் பண்ணியிருக்கேன். அது சின்ன ரோலாக இருக்கட்டும், பெரிய ரோலாகவும் இருக்கட்டும். ஸோ the goal is continue பண்ணலாம். ஓகே, சூப்பர். ஈவன் நீங்கள் சொன்ன மாதிரி இவ்வளோ பர்டிகுலராக நம்ம டிஃப்ரெண்ட்டாக பண்ணால் கூட இன்றைக்கும் ஒரு ஆஃப்டர் 25 years 2026 ஏஜில் கூட ஒரு புது ரோல், சார் சொன்ன மாதிரி ஒரு ரூட்டடான ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய பொண்ணு, இப்பயுமே உங்களோட ஃபிலிமோகிராஃபியில் இது புதுசு தான். இந்த மனிதன் தெய்வமாகலாம் ரோல் எடுத்து பார்க்கும்போது எவ்வளோ ஹார்டாக இருந்தது, ஒரு ரூட்டடான ஃபிலிம் நடிக்கும் போது எவ்வளோ சேலஞ்சஸோட இருந்தது? ஆக்சுவலாக இவ்வளோ ரூட்டடான படம் நான் பண்ணதில்லை. ஸோ அவங்க கதை சொல்லும்போது எனக்கு புள்ளை அடிச்சிச்சு. ஓகே, அவ்வளோ நல்லா சொன்னாங்க எனக்கு கேரக்டர் அப்புறம் ஃபில்ம். ஸோ ஐ நீடட் டு டூ இட். ஐ நியூ ஐ நீடட் டு டூ இட். அவங்க சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே நான் முடிவு பண்ணிட்டேன், ஐ ஹாவ் டு டூ இட். ஓகே ஓகே, சூப்பர் மேம். எல்லார்கிட்ட பேசிட்டோம். அகைன் செல்வராகவன் சார். சார், உங்களோட ஃபிலிம்ஸில் நான் ஒரு விஷயத்தை கவனிச்சது இல்லைன்னா, உங்களோட மாஸ்டர் பீசஸ்ன்னு சொல்லப்படக்கூடிய ஃபிலிம்ஸை எடுத்துக்கோமே, உங்களுடைய படம் முடியுது ஆனால் உங்களுடைய கதை முடியறதில்லை. 7G ரெயின்போ காலனி, புதுப்பேட்டை, 1001. ஸோ நீங்கள் அந்த நரேட்டிவாக வந்து இதை நான் முடிக்க போகிறதில்ல, பட் ஆனால் இந்த படத்தை மட்டும் நான் இந்த கதையை முடிக்க போகிறதில்ல, இந்த படத்தை மட்டும் முடிச்சுக்கிறேன் அப்படிங்கிற விஷயங்கள் இருக்குல்ல சார், அது உங்களுக்கு அந்த ஓப்பன் எண்டிங் இல்லை வந்து அது த ஃபிலிம் கோஸ் ஆன் அப்படி அதை எழுதுறதுல என்ன சார் ஒரு அலாதி? எதுவுமே வேறுன்ட்டு பண்ணுறது இல்லை. ஓகே ஓகே. ஸோ அது சரியான கிளைமேக்ஸாக இருக்கும் அப்படின்னு பண்ணுறோம். ஓகே. ஸோ ஆக்சிடெண்ட்டாக அது மாதிரி நடந்திருக்கலாம். எதுவுமே பிளான் பண்ணுறது இல்லை, யாருமே பிளான் பண்ண மாட்டாங்க பார்ட் 2 எடுக்கணும் அப்படின்ட்டு. ஸோ ஒரு ஆசை இருக்கலாம், பட் எப்போ அமையும் என்ன அமையும் தெரியாது. ஓகே, இப்போ ரைட்டிங் ப்ராசஸாகவே நான் கேட்குறேன். இப்போது நீங்கள் அடுத்து என்ன எழுத போகிறீங்கன்னு உங்களுக்கே தெரியாதுன்ட்டு நினைக்கலாமா? அந்த பெர்ஸ்பெக்டிவ் கரெக்டாக அந்த ஃப்ளோவில் என்ன வருதோ, பேனாவை எடுத்தால் என்ன வருதோ அதுதான். பேனா எடுத்து இப்போ கீபோர்ட் அதான் சரி, உங்கள் விரல் தான் சார் இப்போ பேனா. சார், பென் இஸ் நாட் அ டூல் சார், அது இங்கே இருக்குல்ல. வச்சுக்கலாம். ஓகே சார், இந்த இன்டர்வியூ கன்க்ளூட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களை என்னைக்காவது மீட் பண்ணால் ஒரு விஷயம் சொல்லணுன்ட்டு நினச்சிட்டு இருந்தேன் சார். எனக்கு ஒரு 27 வயசு ஆகுது. நான் வந்து ஒரு கம்ப்யூட்டர் படிப்பு படித்து நான் ஒரு ஐடியில் ஒர்க் பண்ணியிருந்தா நான் இந்த டைமில் மாதம் கிட்டத்தட்ட ஒரு 1.5 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா சம்பாதிச்சிருக்கலாம். சொல்ல முடியாது என்னுடைய கெரியர் ஸ்கேலை பொறுத்து. ஆனால் நீங்கள் எழுதின ஒரு வசனம், மயக்கமன படத்தில் என் ஃபோட்டோகிராஃபி அவன் ஆயின்னு சொல்லிட்டான், எனக்கு எதுவுமே தெரியாது அம்மனி, இது மட்டும்தான், அதையும் ஆயின்னா நான் என்ன பண்ணுவேன், அந்த ஒரு டைலாக் என்னுடைய வாழ்க்கையை ஒட்டுமொத்தமாக மாற்றிடுச்சு. நான் இங்கே உட்காந்துட்ருக்கேன் இப்போது மீடியா ஃபீல்ட், சினிமா சார்ந்து வேலை செய்யணும், பிடிச்ச வேலையை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் தட். உங்களுக்கு ஒரு காம்ப்ளிமெண்ட்ரி கிஃப்டாக ஒரு புத்தகம் ஒன்று கொடுக்கலான்ட்டு. ரமேஷ் பிரேதன் எழுதிய சொல் என்றது சொல். உங்ககிட்ட இருக்கிற மேட்னஸ் வந்து கிட்டத்தட்ட இந்த 2 பேருடைய ரமேஷ் பிரேம், இந்த 2 ரைட்டர்ஸ் ஒரு பித்து நிலைன்னு ஒன்று இருக்கும்ல சார் ரைட்டிங்கில், அந்த எழுத்தில், அந்த திரைப்படத்தில் இருக்கக்கூடிய ஒரு மேட்னஸ் சார். உங்கள் படத்தெல்லாம் பார்த்தா நாங்கள் அந்த நார்மாலிட்டி விட்டு எங்கேயோ போயிடுவோம் சார். அந்த ஒரு மேட்னஸ் வந்து இவரோட படைப்பு. நீங்கள் மட்டும் இல்லை, இன்னைக்கு சினிமாவில் சுற்றி நிற்கிற நிறைய பேர், நானே ஒருத்தன் அதில் தான். ஓகே ஓகே. ஸோ தேங்க்ஸ் ஃபார் சேஞ்சிங் மை லைஃப் சார். வெரி நைஸ் மீட்டிங் அண்ட் வெரி நைஸ் மீட்டிங் ஆல். பெஸ்ட் விஷஸ். படம் ரொம்ப நேர்மையான படமாக இருக்கும்னு எதிர்பார்க்குறோம். எல்லாருக்குமே வாழ்க்கை.